Respected chairman, honorable chief guest, principal, beloved brother, esteemed teachers, dear parents, and my dear students, a warm and grateful welcome to this auspicious Hallelujah celebration. Today is not just a function, it is a sacred moment where gratitude meets humility and respect meets devotion. Let us begin this blessed gathering with positivity and reverence. To formally begin today's celebration, I invite Mr. Santosh Kumar to get a warm and heartfelt welcome everyone present to this auspicious occasion of our Father Puja today, as we seek the divine blessings for our wisdom, knowledge, and success. We are now privileged to warmly welcome our esteemed chief guest, Reverend Father, Mr. Andrew Raj. I welcome you, sir. Your gracious presence and adds a great honor and inspiration to ceremony. We are truly grateful to have you with us today. I also extend our respect to our beloved principal who dedicated his study to guide our school towards excellence. A special welcome is her. A special welcome to our respected brothers whose spiritual guidance and constant encouragement nurture the values of character of your students. I welcome you, sir. I warmly thank our dedicated teachers and supportive parents and my students and my teachers, all for making this event grand success. I welcome you to your family. Let us now prepare our hearts and minds for the Holy Mass, seeking divine blessings upon our students and thy bright future. I respectfully invite Reverend Father Anthony Raj and our beloved Father Chairman to lead us in our அன்பு பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஆரன் லயோலா மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தந்தையின் சார்பாக இந்த புனித நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறு திரு வழிபாடு நம்மை
ஆசையோடு அருகேந்தி பணிகின்றோம். அர்ச்சனையே மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழப்படுகின்றீர். பிறர் வாழ என்ற வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்னை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேர்வுடைய நம்பிக்கையும் அல்லது நன்றாக எழுதக்கூடிய ஒரு உறவையும் ஆற்றலையும் ஏற்படுத்தும். எனவே அதற்காக அழைத்து இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். தூய மறைநாமமுள்ள இறைவா, ஞானத்தில் ஊட்டும் விரலுமாயிருக்கிறவர், ஞானத்தை விரும்புகிறவர்கள் கேட்கட்டும் என்று வாக்குறுதி கொடுத்தவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கேட்கும் ஞானத்தை நிறைவாய் கொடுத்து இவர்களை பயிற்றுவித்தவர்களை ஆசீர்வதித்து பெற்றோருடைய கருத்திலே தாங்கிக் கொள்ள இந்த வாழ்க்கையாளர்களுடைய கருத்திலே நாங்கள் இந்த நேரத்தையும் இடத்தையும் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான ஞானத்தால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உத்திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதன் பாவத்தில் விழுந்த வரலாற்றை பற்றி பேசுகிறது. இறைவன் மனிதனை தமக்கு நெருக்கமாக படைத்திருந்தாலும் தீயவனின் தூண்டுதலால் மனிதன் கடவுளின் கடலை மீறி சோதனையில் விழுகிறான். பாவம் எவ்வாறு மனித வாழ்வுக்குள் நுழைந்தது என்பதை விளக்கும் இந்த வாசகத்திற்கு கவனமுடன் சரியாக கேட்டு இலவசங்கள் 7 முதல் 9 முடிய மற்றும் அதிகாரம் 3 இலவசங்கள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தை மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் விரிமுசை எழுத மனிதன் திருவள்ளானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதோவில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை எங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சிறப்பானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழை மரத்தையும் நன்மை தீமை ஏற்படுத்தி ஏற்பான மரத்தையும் மனிதனுக்கு வர செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டுவிலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சித்ததாக இருந்தது. அது பெண்ணிடம் கடவுள்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்பது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நாங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அறிந்து கொள்ளும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உங்களுக்கு சுயானதாகவும் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளை உமது பேரன்றும் கேட்க எனக்கு இறங்கும், உமது அளவற்ற எழுத்தில் கேட்க என் குற்றங்களை குறைவரும், என் தீவினை முற்றிலும் இருக்கும்படி என்னை கழுவிடலும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியலும். பலரி ஆயிரம் 7 நாட்கள் பாவம் செய்தோம். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கணக்கில்
கண்முன் இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, உறுதிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். மது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், மது தூய ஆவியை என்னிடமிருந்து விட்டு எடுத்து விடாதேயும். பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றட்டும். பல்லவி ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் சாமுவேலில் கண்டது போல ஒரு மனிதனாகிய இயேசுவே, இப்பொழுதெல்லாம் அனைவருக்கும் மீட்பும் வாழ்வும் கிடைத்தது என்று பவுலடியார் இன்றைய வசனத்தில் விளக்குகிறார். ஆண்டவரைப் போல சோதனையை விரும்பிவிடாமல் கிறிஸ்துவின் வழியாக புது வாழ்வு பெற அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்தின் வாசகத்திற்கு இடத்தில் அதுவும் அணைக்கடலில் கிடைக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 12 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் கடவுளுக்கு முன்னோடியாளராய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததும் அருள்கொடையாக வந்தது விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால் அது அருட்கருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அழைத்துக் கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்விற்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகள் ஆனது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கழுவுவார்கள். ஆண்டவர் நம்மை காத்திடுவார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆன்மாவோடும் இருப்பார்கள். அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார். அதன் பின் பதிவிட்டார், சூரியன் அவரை அடங்கி நீயும் இறைவன் என்றார். இந்த கற்கள் அப்பமாக்கும்படி கட்டளைகளும் கேட்டார். இந்த டீச்சர் எங்கே போகுது பாருங்க. எந்த ஸ்கூல் வந்து எங்க கருத்தா இருக்குமோ கோழி இருக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க ஒரு 100 டென்ஷனோட தான் இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மாவை ஏர்போர்ட் போகும்போதே டென்ஷனோட போன மாடு போடணுமா அது அவங்க போடுறாங்க. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை நடத்துவேன். இன்னும் நீ, மண்ணும் நீ, யானும் நீ, நீ. அந்த விவிலியம் என்ன சொல்லுகிறது? உன் மனம் விரும்புவதை அவர் கொடுப்பார்.
பைபிள் அப்படி உன் மனசு என்ன விரும்புதோ, இன்னைக்கு நீ என்ன மார்க் எடுக்கிறியா நினைக்கிறியோ அந்த மார்க் உனக்கு வரும். இப்போ நல்ல ஆயினே என்கிறா திருநகையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் அருப்பணியாளர்கள் துறவிகளை ஆசிர்வதியும் தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள திரு அவையை நல்ல முறையில் வழிநடத்த தேவையான அருளை புரிய வேண்டும் என்று இறைவா ஞானத்தின் ஊற்றே இறைவா, நீங்கள் ஆரல் வயலால் நீரில் பள்ளி படிக்கும் எல்லா மாணவ மாணவிகளையும், குறிப்பாக அரசு பொறுப்பேற்று எழுத இருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை உமது அருளற்ற இலக்கத்தாலும் ஞானத்தாலும் அறிவாலும் நிரப்பி அருள் புரியும். 100% தேர்ச்சி பெற்று சிறந்த மதிப்பெண் பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உச்சரிக்கும் இறைவா, எங்கள் ஆரம்ப பள்ளி நிறுவன தலைவர்களை அவர்களிடமாக ஆசிர்வதியும். எங்கள் தந்தைக்கு நீதி ஆணையம் கொடுத்து அவரால் இன்னும் தேவையில் இருக்கும் மாணவ மாணவிகள் கல்வி அறிவை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண அருள் புரிய இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்கு உமது ஆசிரியர் பெற்றுத் தரும் அன்பு மிகுந்த தந்தை அந்தோனிராஜ் அவர்களை உமது அளவற்ற கிருபையை பொழிந்து அவர் செய்யக்கூடிய ஆன்மீக பணியில் உடனிருந்து வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தேவனே என் இறைவா, எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர், ஆசிரியர்கள், பணியாளர்கள், உபகாரிகள் அனைவரையும் ஆசிர்வதியும். உமது அருளால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதால் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்றார். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் வீதம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் வாழ்க்கையும் பரமான்மையும் செய்திருக்கிறார். நீ விரும்பியவருடைய திருமணங்களை குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் தெரிவித்தார்கள். அந்த நாளிலே நம்முடைய பெற்றோர்களுடைய யாத்திரைகளுக்காக அவர்களுடைய உழைப்பிற்காக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சொந்தம் சுற்றம் சூழிட பயனோ உந்த நன்பு உறவினை சொந்தம் சுற்றம் சூழிட பயனோ விழிகாலினே திரியாகவா மலராகினே மனமாகவா விழிகாலினே திரியாகவா
பக்தியினால் இவர்களை நிரப்புவீராக. உடல் உள்ள ஆன்ம சுகத்தால் இவர்களை காத்தருவீராக. எந்த குறையும் வராதபடி சோர்வுகள், தளர்வுகள், குறைகள், பயங்கள் அத்தனையும் நீக்கி ஆண்டவரே நன்றாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல வலிமையை தந்து பாதுகாப்பீராக. தயாரித்த நிர்வாகத்தை, தயாரித்த பிள்ளைகளை, ஆசிரியர் பெருமக்களை, தந்தையை, சகோதரையும் மற்றும் பணியாளர்களையும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறார். அவர்கள் தங்களால் இயன்றவரை தயாரித்திருக்கிறார்கள். இந்த உழைப்பின் பயன் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவாக இருக்கும்படி கிருபை செய்கிறார், அருள் புரிவீரார். இங்கு வந்திருக்கின்ற இந்த பெற்றோர்கள் மீது இப்போது உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதால் அவர்களுடைய உடல் சுகம், உள்ள சுகம் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீரார். அவர்கள் குடும்பங்கள், அவர்களுடைய இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேற்று. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல்
மனம் மாற மாந்தர் நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளமூற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அண்டிடுவேன் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அண்டிடுவேன். ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் அளிக்கிறார். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன